நீ தான் சாப்பிட்டல, தம்பிக்கு வைடா. ஏமா தம்பி ஊருக்கு போயிருக்கான், வரதுக்கு 3 நாள் அவன் 3 நாளுமே இது ஃப்ரிட்ஜில் இருந்தா என்ன அவன் கெட்டு தானே போவான், கெட்டு போக கூடாது தான் நான் இப்போ எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். ஆனால் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீ இப்படிலாம் பேசினா அடுத்த வாட்டி எப்படிமா எடுத்து சாப்பிடணும்னு தோணும். ஆனால் உனக்கு நினப்பெல்லாம் என்ன தெரியுமா, தம்பிக்கு வைக்காம எடுத்து இவனே எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கானே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். இப்படி சாப்பிட்டு இருக்கேன் நான் கூட குண்டாக மாட்டேனே, ஆனால் நீ தான் இப்படி பேசுறிய, அப்புறம் எப்படி குண்டாவேன். ஆனால் எனக்கு இப்படிலாம் நீ பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அடுத்த வாட்டி நான் எடுத்து எதாவது சாப்பிட்டேன்னா நீ பேசுறதேன்னு ஞாபகம் வரும். ஆனால் உன்னை பார்க்குறவங்களாம் என்ன கேட்குறாங்க, சின்ன பிள்ளை ஏன் குண்டாகிறான், பெரிய பிள்ளை ஏன் ஒல்லியா இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி உன்னை கேட்கும் போது உனக்கு என்ன தோணும், தம்பி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாதான் நல்லா இருப்பான் அப்படின்னு தோணும். தம்பினா யாரும் கிடையாது, நான் தான். ஆனா உனக்கு ஏன் அப்படிலாம் தோண மாட்டேதுன்னு எனக்கு தெரியல. அம்மா தானே நீ, நான் எடுத்து சாப்பிடும் போதெல்லாம் இப்படி பேசுனா எப்படிமா எனக்கு சாப்பிடணும்னு தோணும். அம்மாலாம் எப்படி தெரியுமா, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும் சாப்பிடணும்னு. ஆனா நீ எங்க இதெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டேன், இவனுங்களா எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு நினைப்பேன். அதை அப்படியே வச்சு கெட்டு தான் போவோம். கெட்டு போறதுக்கு நானாவே எடுத்து சாப்பிட்டா நல்லது தானேம்மா. ஆனா நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் இப்படிலாம் பேசினா எப்படிமா அடுத்த வாட்டி எடுத்து சாப்பிடணும்னு தோணும். சாப்பிடுற சாமி, எவ்வளவு பேசுற. பேச்சு திறமை முக்கியம் பிகிலு, பேசினாதான் கிடைக்குது எல்லாமே.